السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. எல்லா புகழும் ஏகியவனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தோனாய். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்படி தரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வரலாற்று உண்மை சம்பவங்களை தொடர்படியாக பார்த்து வருகிறோம். அதில் இருக்கக்கூடிய சம்பவத்தில் இடம்பெறக்கூடிய அந்த சம்பவங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன படிப்பினைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், என்னென்ன மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை அதன் மூலியமாக நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைக்கு நன்றி உணர்வோடு வாழக்கூடிய சம்பந்தமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னார்கள். அப்படி நன்றி உணர்வோடு வாழாமல் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் வாழ்வோம் என்றால் என்ன ஆனது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஸலாஸத்தன் ஃபீ பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீல் அந்த சமுதாயத்தை சார்ந்த 3 நபர்கள், அந்த காலகட்டத்தை சார்ந்த 3 நபர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குறைவுள்ளவர்கள். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான குறைவுள்ளவர்கள். ஒருவர் அபரஸ், அதாவது வெண்குஷ்ட நோயுடையவர், தோல்நோய் உடையவர். ஒருவருக்கு தோல்நோய். இன்னொருவர் அக்ரா, வழுக்கை தலை, தலையில முடியே இல்லை, வழுக்கை தலையுடையவர். இன்னொருத்தவர் ஆஹ்மா, கண்ணு தெரியாதவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 நபர்களையும் சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வழக்கை அல்லாஹ் அனுப்புகிறார். அந்த மலக் அந்த 3 நபர்களையும் தனித்தனியாக சென்று அவர்களை சோதனை செய்து பார்க்கிறார்கள். முதலாவதாக அந்த மலக் யாரிடத்தில் வருகிறார் என்று சொன்னால் ஃபாத்தல் அபரஸ, அந்த வெண்குஷ்டமுடைய அந்த தோல்நோயுடைய அந்த மனிதரிடத்தில் மலக்கு வருகிறார். மலக்கு வந்து கேட்டார்கள், ஃபகால ஐயு ஷைஇன் அஹப்பு இலைக், எப்பா உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னப்பா, நீ ரொம்ப ஆசைப்படுறதா, உனக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய விஷயம் உனக்கு எது, என்ன வேணும், நீ எதை ரொம்ப ஆசைப்படுற என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை அஹப்பு இலைக் என்று கேட்ட உடனே கால லவ்னு ஹஸனுன் வ ஜில்துன் ஹஸனுன், எனக்கு நல்ல கலர் வேணும், எனக்கு நல்ல தோல் வேணும். என் மக்கள் எல்லாம் என் தோல் வழியாக அருவருக்கேற்பதை வகமாக்கிறார்கள், என்னை விட்டு ஒதுங்கி செல்கிறார்கள், அவருடைய மன கஷ்டத்தை சொல்கிறார். அதனால் எனக்கு நல்ல கலர் வேணும், அழகான ஒரு நிறம், அதே நேரத்தில் அழகான தோல் அமைப்பு கொண்ட நாகம் வேண்டும். உடனே அந்த மலர் அவரை தடவுகிறார். அவர் கேட்டதை போன்று நல்ல தோலும் அழகான அந்த கலரும் அவருக்கு கிடைக்கும். மேலும் மேலும் கேட்கிறாங்க. அந்த மலக்கு கேட்கக்கூடிய விஷயம் அதோடு பாட்டல கேட்கிறாங்க. வகால ஐயுல் மாலி அஹப்பு இலைக், உனக்கு செல்வத்தில் உனக்கு ரொம்ப பிடிச்ச செல்வம் எது, செல்வம் உனக்கு பிடிச்சது எது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு ஒட்டகம் வேண்டும்,
அல்லது அவர் மாறு வேண்டும் என்று கேட்டதாக வருகிறது, ஒட்டகம் வேண்டும் என்று கேட்டதாக வருகிறது. ஆக ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒட்டகம் வேண்டும் என்று கேட்கிறார். ஒட்டகம் வேண்டும் என்று கேட்டவுடன் அவருக்கு நல்ல குட்டிகளை ஈன்றெடுக்கக்கூடிய நல்ல கர்ப்பிணியான ஒட்டகம் அவருக்கு கொடுக்க முடியும். அவர் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க மனக்கு சொல்றாங்க, உனக்கு இதுல அதிகமாக பரக்கத்து ஏற்படும், உனக்கு இதுல அதிகமாக உனக்கு பரக்கத்து ஏற்படும் என்பதாக சொல்லிட்டாங்க. இப்ப இரண்டாவதாக அந்த மலர், இரண்டாவதாக இருக்கக்கூடிய வழுக்கத்தலை நம்மிடத்துல போறாங்க. போய் அதே வார்த்தை கேட்கிறான், எப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சது இது என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு முடி வேணும். நல்ல அழகான முடி வேணும். ஏன்னா உடல்ல முதல்ல என்ன குறைபாடு நமக்கு இருக்குதோ அதுதான் நமக்கு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கும். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டோம் அதைத்தான் சொல்லுவோம். ஒருத்தர் கை இல்லாம இருக்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும் எதை கேட்டாலும் தருவேன்னா முதல்ல அவர் ஆசைப்படக்கூடிய ஒரு கையை தான் ஆசைப்படுவார். அதே மாதிரி இவருடைய கஷ்டம் என்னவென்றால், எனக்கு முடி வேணும். மக்கள் தான் 60 ரூபாய் வாங்குறாங்க, என் தலையில சுத்தமா முடியல, வழுக்கத்தலையாக இருக்கிறேன், எனக்கு முடி வேணும் என்று கேட்கும் பொழுது மலர் அவருடைய தலையை அப்படியே தடை விடுறாங்க. அவர் எதிர்பார்த்ததை போன்று மிக அழகான அற்புதமான ஒரு அழகான முடி அவருக்கு ஏற்படுகிறது. பிறகு கேட்கிறாங்க, உனக்கு விருப்பமானது எது செல்வத்தின், உனக்கு விருப்பமானது எது, என்ன வேண்டும் செல்வத்தின்? இவர் எனக்கு மாடு வேண்டும் என்று கேட்கிறார். அதே போன்று இவருக்கும் மாடு கொடுக்கப்படுகிறது, நல்ல கர்ப்பிணியான மாடு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி வழக்கவர் சொல்கிறார், உனக்கு இதில் என்ன ஏற்படும் என்று சொன்னால் நல்ல பரக்கத்து ஏற்படும், இது நல்ல பரக்கத்தாக உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்ததாக மூன்றாவது நபர் கண் பார்வை இல்லாமல் குருடராக இருக்கிற இடத்தில் சென்று அவரிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், நீ என்ன ஆசைப்படுற, உள்ளதிலே நீ ஆசைப்படக்கூடிய எது என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், எனக்கு தேவைப்படுவது என்ன தெரியுமா, அஹப்பு இலைக்கு என்று கேட்கும் பொழுது உனக்கு என்ன ரொம்ப ஆசையாக இருக்கிறது கேட்கும் பொழுது கால யருத்துல்லாஹு இலைய பஸரி, அல்லாஹ் என்னுடைய பார்வையை எனக்கு திருப்பி தரணும், எனக்கு பார்வையை எனக்கு திருப்பி தர வேண்டும். ஏன் என்று சொன்னால் அதை கொண்டு நான் மக்களை பார்க்க வேண்டும். மக்கள் தான் எப்படி இருப்பாங்க, அவங்க நான் பார்த்ததில்லை, அந்த பார்வை கொண்டு மக்களை நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். பிறகு மலக்கு அவர் தடவி கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பார்வையை திருப்பி கொடுத்து விட்டார். பிறகு மலக்கு வழக்கங்கள் கேட்கிறார், அந்த 2 நபர்கள் கேட்டதை போன்று, உனக்கு செல்வத்தில் மிகவும் நீ ஆசைப்படக்கூடியது எது என்று கேட்கும் பொழுது இவர் எனக்கு ஆடு வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவருக்கு நல்ல கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு கொடுக்கப்படுகிறது. அவர் கொடுத்து சென்றதற்கு பிறகு 3 நபர்களும் நல்ல பரக்கத்தான முறையில் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வாகம் சொல்லுவாங்க, வாதின், அதாவது கணவாய் சொல்லுவாங்க அரபில். இந்த 3 நபர்களுக்கும் கணவாய் நிரப்பக்கூடிய அளவிற்கு ஒட்டகம், மாடு, ஆடு. இந்த தோல்வையுடையவருக்கு ஒரு 2 மனைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கணவாய் சொல்லுவாங்க இல்லையா, அது முழுக்க ஒட்டகம். இன்னொருத்தருக்கு அது முழுக்க மாடு, இன்னொருத்தருக்கு முழுக்க ஆடு. இப்படி யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அதை பரக்கத்து ஏற்பட்டு பெரிய ஒரு செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு பிறகுதான் அல்லாஹ் சோதிக்க அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். அதே மலக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலில் அவர்கள் எந்த தோற்றத்தில் இருந்தார்களோ அதே மாதிரியான தோற்றத்தில் முதலாவதாக இருந்த அந்த வெண்குஷ்டமாக இருந்த தோல்வி ஒரு இடத்திலே அந்த மலக்கு வருகிறார். அதே போன்று ஏழ்மையான தோற்றத்தில் வந்து கேட்கிறார், எப்பா எனக்கு எந்த விதமான சொத்து சுகமும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எதுவுமே இல்லை, நான் திரும்பி என் ஊருக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யணும், எனக்கு இன்றைய தினத்துல நான் உதவிக்கு எனக்கு செய்யக்கூடியது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக உன்னையும் தவிர எனக்கு வேற யாரும் தெரியாது என்று உதவி கேட்கிறார். உதவி கேட்கும் பொழுது இந்த முதலாவதாக கேட்கக்கூடிய அந்த நபர் அந்த வெண்குஷ்டம் போய் மலக்கு கேட்கிறான்,
கேட்கிறப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்று சொன்னால் ஃபகால லஹு இன்னல் ஹுகூக கதீரத்துன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால அதை தர முடியாது என்று சொல்கிறார். சொன்ன உடனே ஃபகால லஹு தஅன்னி அஅரிஃபுக், எனக்கு உன்னை தெரியுமே மலக்க ஆரம்பிக்கிறார். எனக்கு உன்னை நல்லாவே தெரியுமே, அலம் தகுன் அபராசன், நீ வெண்குஷ்டமுள்ளவனா இருந்த, நீ வெண்குஷ்டமுள்ளவனா இருந்த, உனக்கு மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வெறுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு செல்வத்தையும் அழகான தோளையும் அழகான இந்த கலரையும் அல்லாஹ் கொடுத்தான் தானே என்று இப்படி கேள்வி கேட்கும்போது முழிக்கிறார். ஒண்ணு இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் அப்படிதான் இல்லையே. அவர் சொல்லுகிறார், நான் இது நான் வாழையடி வாழையா நாங்க அப்படித்தான் இருக்கிறோம், எங்களுடைய பரம்பரை ஃபுல்லா அழகானவர்கள் தான், பரம்பரை ஃபுல்லா நல்ல செல்வந்தர்கள் தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மலக்கு சொன்னாங்க ஃபகால இன் குன்த காதிமன், நீ ஒருவேளை சொன்னது நீ பொய்யா இருந்தீனா நீ முதல்ல எப்படி இருந்தியோ அப்படி அல்லாஹ் மாத்துவான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இரண்டாவதாக உள்ள நபர்கிட்ட போறார். யார் இரண்டாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழுக்கத்தலையில ஒரு வழுக்கத்தலை, அவர்கிட்ட போய் அதே மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு இன்றைய தினத்தில் நான் ஊருக்கு போறதுக்கு எனக்கு உதவுறதுக்கு உன்னையும் அதாவது அல்லாமையும் அதற்கு அடுத்தபடியாக உன்னையும் தவிர யாருமே எனக்கு தெரியாது, அதனால உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு கொடுத்து எனக்கு உதவி என்று சொல்லும் பொழுது இவரும் அதே மாதிரி சொல்றாரு, நாங்கெல்லாம் வாழையடி வாழையா இருக்கிறாரு, நாங்கெல்லாம் வாழையடி வாழையா இருக்கிறாரு என்று அதே மாதிரி சொல்றாரு. பலரும் சொல்றாங்க, எனக்கு தெரியுமே நீ இப்படித்தானே இருந்த, தலையெல்லாம் உனக்கு முடி இல்லாமல் வழுக்கையாக இருந்தாய், மக்கள் உன்னை அருவருப்பாக கருதினார்கள், பிறகு உனக்கு அதெல்லாம் அழகான முடியை கொடுத்தான், அதெல்லாம் கிடையாது, நாங்க வாழையடி வாழையா அப்படித்தான் இருக்கோம், நாங்க வாழையடி வாழையாக எங்களுடைய குடும்பமே பணக்காரர்கள் அழகானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே வார்த்தை சொன்னாங்க, ஒருவேளை நீ சொல்லக்கூடிய கூற்றில் நீ பிரியனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை எப்படி இருந்தாலும் அப்படியே மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மூன்றாவதாக கண்ணு தெரியாத இடத்தில் செல்கிறார். கண்ணு தெரியாத இடத்தில் சென்று அதே மாதிரி கேட்கிறார்கள், நான் வழிபோக்கனாக இருக்கிறேன், என்னிடத்தில் எந்த விதமான சொத்து சொந்தங்களும் இல்லை, நான் திரும்பி செல்வதற்கு எந்த விதத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, இன்றைய தினத்தில் அல்லாஹ்வையும் உன்னையும் தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது, உனக்கு கண்ணு தெரியாமல் இருந்த பொழுது உனக்கு கண்பார்வை கொடுத்த அல்லாஹ்வுடைய பெயரால் கேட்கிறேன், எனக்கு ஆற்றித்தா என்று சொன்னவுடன் அவர் சொன்ன வார்த்தை, நான் கண்பார்வை தெரியாதவனாகத்தான் இருந்தேன், எனக்கு கண்பார்வை தெரியாமல் தான் இருந்தேன், ஆனால் அல்லாஹ் தான் எனக்கு கண்பார்வையை கொடுத்தான், அல்லாஹ் தான் எனக்கு கண்பார்வை கொடுத்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, என்னுடைய பார்வையை திருப்பி கொடுத்தது அல்லாஹ். இன்றைய தினத்தில் இதோ இருக்கிறது எனது மந்தையுடைய ஆடுகள், நீ எதை வேண்டுமானாலும் எடுத்து செல், அதற்காக வேண்டி உன்னிடத்தில் நான் திருப்பி கேட்கவே மாட்டேன், எடுத்துட்டு போ, உனக்கு என்ன எடுத்துட்டு போ, நான் திருப்பி எதையும் கேட்க மாட்டேன், எதையும் உன்னிடத்தில் வசூல் பண்ண மாட்டேன், எதுவும் நான் எடுத்துட்டு போ என்று சொன்ன உடனே அந்த மலக்கு சொன்ன வார்த்தை, இல்லை உன்னுடைய இந்த செல்வத்தை நீயே வைத்துக் கொள், அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் என்னை அனுப்பினான், அம்சி நீ உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளுமாறு உன்னுடைய எல்லா விதமான சொத்து சோகங்களையும் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, அல்லாஹ் நீ சோதிப்பதற்காகத்தான் உங்களிடத்தில் அனுப்பினான், உன்னை கொண்டு அல்லாஹ் உறுதி கொண்டான், உன் விஷயத்தில் அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து கொண்டான், ஆனால் உன்னுடைய அந்த தோழர்கள் அந்த இருவருடைய விஷயத்தில் வெண்குஷ்டம் உடையவருடைய விஷயத்திலும் அதே மாதிரி வழுக்கை தலையாக இருந்தவருடைய விஷயத்திலும் அல்லாஹ் அதிருப்தி கொண்டான், கோபம் கொண்டான் என்பதாக அந்த மலக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் 3464வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடையை நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எமக்கு நல்ல செல்வ செழிப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தால் ஆரம்பத்தில்
காலத்தில் நான் ஏழையாக இருந்திருப்பேன், பின்னால் அல்லாஹ் எனக்கு நல்ல செல்வத்தை கொடுத்திருப்பான், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பான். நன்மை போன்று யாராவது கஷ்டப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கிடைச்ச வரைக்கும் போதும் யாரும் கொடுக்க கூடாது என்ற அந்த நிலைமையில இருந்தோம், அந்த எண்ணத்தில் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். நம்முடைய பழைய வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும். நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே மாதிரி மீண்டும் நாம் இருந்தால் என்ன நிலைமையாகும்? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நன்மையை கொடுத்திருக்கிறானே, அவன் நன்றி செலுத்தும் விதமாக, மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் முதலில் இருப்பதை போன்றுதான் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். முதல்ல ஏழ்மையாக நடுத்தரமாக இருக்கும் பொழுது மக்களிடத்தில் நல்ல முறையில் பேசுவார், நல்ல அணுகுமுறையில் இருக்கும், நல்ல வெள்ளையான முறையில் உள்ளத்தில் எந்த விதமான ஒரு கள்ளக்கபடம் இல்லாமல் பேசுவார், பழகுவார். ஆனால் காசு பணம் என்ற ஒரு வாழ்க்கை வரும் பொழுது பேசுவதற்கு அவருடைய தோணி மாறும். எப்படி? அவருடைய தோணி மாறும், பேசக்கூடிய அந்த முறை மாறும். என்று சொன்னால் முதலில் இவரை போன்று ரொம்ப ஏழ்மையாக இருந்தவர், இவரை போன்ற ரொம்ப ஏழ்மையாக இருந்தவர், அவரோடு ஒன்றாக தோல் விஷயங்களாக கை போட்டு நடந்திருப்பார். ஆனால் காசு பணம் வந்ததற்கு பிறகு, காரு பங்களா என்று வந்ததற்கு பிறகு இவருடைய போல கடைசியில் அதே போன்று ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழக்கூடிய சமயத்தில் இவர் காரணம் வந்தார்னு சொன்னா அந்த தோழருக்கு அந்த அளவுக்கு பேச மாட்டாரு, பாப்பாரு, ஏழனவா பார்ப்பாரு. ஏன்னா ஏன் வச்சு பாரு கேட்டா எங்களுடைய அந்தஸ்து என்ன, இதற்கு முன்னால ஒரு அந்தஸ்து என்னவாக இருக்கிறது, இதற்கு முன்னால ஒரு அந்தஸ்து என்னவாக இருக்கிறது. முதலில் உதாரணத்துக்கு நீ செருப்பு தைக்கக்கூடியவனாக இருந்தால், உனது நண்பனும் செருப்பு தைக்கக்கூடியவனாக இருந்தால், திடீரென்று ஏதோ ஒரு வழியில் உனக்கு அல்லாஹ் வழிகாட்டி நீ நல்ல ஒரு பணக்காரன் ஆனதற்கு பிறகு அவரிடத்தில் என்று செருப்பு பேசினால் மக்கள் என்ன செருப்பு தைக்கிறவர்கள் பேசுறீங்க என்று மக்கள் என்னை இயல்பாக பார்த்துடுவார்கள் என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் பேசுவதற்கும் அவரிடத்தில் பழகுவதற்கும் அறுவடைப்பாக நினைக்கக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் காசு பணத்தினால் பாடுபவர்களுக்கு இருந்தார். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட குணம் ஒரு மோசமான ஒரு குணம். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமை வந்தாலும் நல்ல முறையில் மக்களை அணுகக்கூடியவர்களாகவும், இந்த நிலைமை என்றைக்கு வேண்டுமானாலும் மாறலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே நிலைமை நாளைக்கு இருக்கும் சொல்ல முடியாது. முதலில் நான் ஏழ்மையில் இருந்து திடீரென்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், மீண்டும் என்னுடைய நிலைமை எப்படி போகும் என்று தெரியாது. எத்தனையோ பேரிடர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பேரிடர்களை நாம் பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய பணக்காரர்கள் எத்தனையோ இடங்களில், எத்தனையோ நாடுகளில் நிலநடுக்கம் வந்தது. எத்தனையோ கோடிக்கணக்கில் சொந்தமானவர்கள், கோடிக்கணக்கில் சொத்தை வைத்திருந்தவர்கள் இடிந்து ஒன்றும் இல்லாமல் அவர்கள் மேலிருந்து போடக்கூடிய உணவை எதிர்பார்த்து எத்தனை கோடி சொல்லியிருந்தான். மேலிருந்து நமக்கு ஒரு கொட்டணும் சாப்பாடு கிடைக்கலாமா? எப்படி ஆரம்பத்தில் ஒரு சாப்பாட்டிற்காக லட்சத்தை செலவு பண்ணக்கூடியவர்கள், பல நபர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கீழே கொட்டியவர்கள், எஞ்சிய சாப்பாடு நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கியவர்கள் எத்தனையோ கண்ணுக்கு நேராக பார்ப்போம். ஏதோ இந்த வயநாடு என்று சொல்லக்கூடிய சமீபத்தில் நடந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட எத்தனை மக்கள், எவ்வளவு சொகுசாக வாழ்ந்தவர்கள், தங்குவதற்கு இடம் இல்லாமல், எனக்கு ஏசி போட்டாங்க தூக்கம் வரும், எனக்கு ஏசி போடாம தூக்கம் வராதுங்க, எனக்கு 2 லட்சம் ரூபாய் வெட்டில படுத்தாங்க தூக்கம் வரும், தரையில பயணப்படுத்தினா எனக்கு பழக்கம் இல்லைங்க, சேத்திலும் காட்டிலும் கரையிலும் படுத்து தூங்குவதற்கு எனக்கு இடம் கிடைக்காதா என்று ஏங்குவதற்கு எத்தனையோ நபர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, நம்முடைய நிலைமை எப்ப வேண்டுமானாலும் மாறலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள்கொடை வைத்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், அதை கொண்டு மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றும் நம்மை சுற்றி இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல குணமுடையவர்களாக, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஅனி வஅலின் அல்லாஹ் குல் குல் ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.